Good morning friends. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜூடித் ரைட் எழுதின அட் கூலுலா என்கின்ற ஒரு போம். இது ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு. ஒரு குற்றம் செய்தவர்கள் அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு போம். அட் கூலுலா. கூலுலா இஸ் a lake in Australia. ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த பழங்குடியின மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கு கூலுலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஏரியை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு போஸ்ட் காலனியல் போம். ஆஸ்திரேலியா பிரிட்டிஷ்காரர்களினால ஆக்கிரமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சிச்சு. விடுதலை அடைந்ததற்கு பின்னர் இந்த ஆக்கிரமிப்பாளர்களால் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து எழுதுகின்ற ஒரு வகையான பாடல் இது. அட் கூலுலா. Now we see the poem. The poem consists of 6 stanzas of 4 lines each. 4 வரிகளை கொண்ட 6 ஸ்டான்சாஸ் இருக்கு. அப்போ 24 lines உள்ள ஒரு poem. Now we see the first stanza. The blue crane fishing in Kulula's twilight has finished there longer than our centuries. He is the certain hair of lake and evening, and he will wear their color till dies. The blue crane. The blue crane அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. crane அப்படின்னா கொக்கு. அப்போ நீல நிறமான கொக்கு அப்படின்னா கொக்கு எப்படி நீல நிறமா இருக்கும்? அப்போ அது சரியாகுமா அப்படின்னு தெரியல. அதே சமயத்தில் ப்ளூ கிரேன் அப்படிங்கிறது ஃபிஷிங் ராட், மீன் பிடிப்பதற்கு வைக்கின்ற ஒரு தூண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ப்ளூ கிரேன் அப்படின்னு பேர். த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பொறுத்தவரையிலும் ப்ளூ கிரேன் என்றால் ஒரு தூண்டில் என்று அதுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் பின்னாடி போகும்போதெல்லாம் அந்த கிரேன் கொக்கு அப்படிங்கிற வேர்டுக்கு தான் மீனிங் மேட்ச் ஆகிற மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாஸ் வருது. அதாவது ப்ளூ கிரேன் அப்படிங்கிறத நீங்கள் 2 மாதிரியும் வச்சுக்கலாம். ஒரு நீல நிற கொக்கு அப்படியே வச்சுக்கலாம், அல்லது ஒரு தூண்டில் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இந்த தூண்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடித்து அப்புறம் அந்த மீனை உணவாக உட்கொண்டார்கள். அது ஒரு காலம். அது ஆனால் இப்போ எல்லாம் இப்போ நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டா வந்து சாப்பிட்றோம், யாரோ பிடிக்காம கொண்டு வந்து வரோம், அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போது ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி ஆகுது. அங்கெல்லாம் உணவை நீங்கள் உருவாக்கிக்கணும், நீங்கள் தான் உருவாக்கிக்கணும், நீங்கள் தான் மீன் பிடிச்சிக்கணும், நீங்கள் தான். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எல்லார் வீட்லேயும் கோழி வளர்ப்பாங்க. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கோழி அடித்து குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கமே இருக்கும். கோழி அடித்து குழம்பு வைக்கிறது. யாரும் போய் கோழியை போய் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஆனால் இப்போ கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. அங்கேருந்து உங்களுக்கு வந்துடுது, நீங்கள் போய் 1 கிலோ 2 கிலோ உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். அப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் வீட்டில் வளர்ப்பாங்க. அல்லது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு கோழி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி தான் வாங்கிக்கலாமே ஒழிய இந்த மாதிரிலாம் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரிலாம் கோழி கிடையாது. அப்போது இப்போ இதில் பாருங்களேன், இந்த ப்ளூ கிரேன் அந்த மீன்பிடி தூண்டில் ஃபிஷிங் இன் கூலுலாஸ். கூலுலா என்ற இந்த ஏரியில் மீன் பிடித்தல் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. மீன் பிடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன டைம்? ட்விலைட். ட்விலைட் அப்படின்னா இட் இஸ் நெய்தர் நைட் நார் ஈவினிங். அந்த ஈவினிங் முடிஞ்சு இரவு வருகின்ற நேரம். அப்போது ஈவினிங் முடிய போகுது, இன்னும் இரவு வரப்போகுது. அப்போ அந்த 2ம் கட்டான அந்த டைம், அதாவது இருட்டாகவும் இருக்காது வெளிச்சமாகவும் இருக்காது, அந்த மாதிரியான அந்த டயத்தில் இந்த மீன்பிடி தூண்டிலை வைத்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ட்விலைட் ஹேஸ் ஃபினிஷ்டு தேர். அப்புறம் அப்படியே முடிச்சுட்டாங்க. லாங்கர் தேன் அவர் செஞ்சுரிஸ். லாங்கர் தேன் அவர் செஞ்சுரி. செஞ்சுரி என்றால் நூற்றாண்டு. இதெல்லாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. லாங்கர் தேன் முன்னாடியே அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம். இப்போல்லாம் யார் போய் மீன் பிடிக்கிறார்? யாரும் மீன் பிடிக்க மாட்டான். அவன் தனக்கு வேணுங்கிற மீனை காசு கொடுத்து வாங்கிக்கிறான். ஸோ இப்போது
அதான் மாறிடுச்சு. ஹஸ் ஃபினிஷ்ட் தேர். அதெல்லாம் அந்த மீன் பிடிக்கிறது என்கின்ற தொழில் மாறி போய்விட்டது. லாங்கர் தேன் அவர் செஞ்சுரிஸ். நம்முடைய நூற்றாண்டுகளை போல 100 ஆண்டுகள் எப்படி கடந்து போகின்றனவோ அதை போல இந்த மீன் பிடிக்கின்ற தொழிலும் கடந்து போய்விட்டது. He is the certain heir of lake and evening. He is the certain heir. Heir என்றால் வாரிசு என்றார். அது ஒரு வாரிசு ஆஃப் லேக் அண்ட் ஈவினிங். அந்த மாலை நேரம், அந்த குளம், அந்த டேங்க், அந்த குலுலா என்கின்ற அந்த லேக், இந்த ஏரி, அந்த ஏரி அந்த மாலை நேரத்தினுடைய வாரிசு. அப்படின்னா இந்த டைம் என்பது இந்த மீன் பிடிக்கிறதுங்கிறது சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு அப்படி மீன் தூண்டில போடுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அந்த மீன்பிடி தொழிலுக்கு இந்த ஏரியும் மாலை நேரத்தினுடைய வாரிசாக அந்த தொழில் நடந்து கொண்டது. And he will wear their color till dies. And he will wear என்றால் அணிந்து கொள்வது. their color என்றால் நிறம். எந்த நிறம்? அந்த நிறம். எந்த நிறம்? அந்த தூண்டில் போட்டு மீன் பிடித்தல் என்கின்ற தொழிலை செய்கின்ற அந்த ஷேடோ, அந்த வேலை till dies, சாகுற வரைக்கும் அந்த மனிதர்கள், அந்த பழங்கால மனிதர்கள், அந்த அபாரிஜின்ஸ் என்ற ஆஸ்திரேலியாவினுடைய அந்த பழங்குடியின மக்கள் 100 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க அதைத்தான் செய்வாங்க. அவங்க இந்த மாடர்னுக்குள்ள செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி செய்ய ஆரம்பித்த உடனே அவங்களாம் அந்த தொழிலை விட்டுட்டாங்க. தொழிலை விட்டுட்டு இப்படி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு அர்த்தம். இப்போ இந்த ப்ளூ கிரேன்ங்கிறது ஃபிஷிங் ராட் அப்படிங்கிற சென்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். So the blue crane fishing in Kulula's twilight has finished there longer than our centuries. 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மீன் பிடித்தல் என்கின்ற தொழிலானது அந்த தூண்டிலை வைத்து அந்த கூலுலா என்ற ஏரியில மாலை நேரத்தில் அது நடந்துகிட்டு இருக்கும். He is the certain heir of lake and evening and he will wear their color till he dies. அந்த தொழிலை அந்த ஏரியும் அந்த மாலை நேரமும் அந்த தொழிலின் நிறம் மாறவில்லை. தொழிலின் நிறம் மாறலைன்னா அந்த நிறம் மாறலைன்னா என்ன? அந்த தொழில் தான் நடந்துகிட்டே இருக்கு. திஸ் இஸ் ஒன். இப்போ ப்ளூ கிரேன், நீல நிற கொக்கு. அந்த நீல நிற கொக்கு அப்படிங்கிற அந்த இடம் தான் கொஞ்சம் இடிக்குது. த ப்ளூ கிரேன் ஃபிஷிங் இன் கூலுலாஸ் ட்விலைட். அந்த நீல நிற கொக்கானது அது ஒரு இயற்கை. அது அந்த ஆஸ்திரேலியாவினுடைய இயற்கை. இது த ப்ளூ கலர் கிரேன் ஃபிஷிங் இன் கூலுலாஸ் ட்விலைட். அந்த கூலுலா ஏரியில் நீல நிற கொக்கானது அந்த மாலை மருங்குகின்ற அந்த நேரத்தில் அது மீனை பிடித்து கொண்டிருக்கிறது, இல்லை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹேஸ் ஃபினிஷ்டு தேர் லாங்கர் தேன் அவர் செஞ்சுரிஸ். நூற்றாண்டுகளாக இதுதான் நடக்குது அந்த கூலுலா. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இயற்கை மாறவில்லை. ஆனால் மனிதர்களுடைய தொழில் எல்லாம் மாறும். ஒரு காலத்துல எல்லாம் தெருக்கு அண்ணாச்சி கடை இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாச்சி கடையே இல்லாமல் போச்சு. எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன கிராமம்னால அங்கே 2 சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு பெரிய இந்த ஸ்டோர் போட்டு ஒரு படாடோபமான ஆடம்பரமான விளக்குகளை போட்டு ஒரு பெரிய கடை. அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. நமக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ மாறி போச்சு. ஆனால் இந்த இயற்கையானது எப்பொழுதும் மாறாது. 100 ஆண்டுகள் ஆனாலும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய இது எல்லாம் மாறும். ஆனால் இந்த கூலுலா ஏரி மாறல. அந்த ஏரியின் கரையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த நீல நிற கொக்கானது அந்த ஏரியில் உள்ள மீனை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்ற அது லாங்கர் தேன் அவர் செஞ்சுரிஸ். He is the certain heir of lake and evening. இந்த குளம், ஏரி, இந்த மாலை நேரத்தினுடைய வாரிசு இந்த கொக்கு. அதாவது ஒரு கொக்கு பிடிச்சிட்டு இருக்கான், அந்த கொக்கு செத்து போயிருக்கான். ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு கொக்கு. ஆக எப்போ பார்த்தாலும் அந்த கூலுலா என்ற ஏரியில் ஒரு மாலை நேரத்தில் போனீங்கன்னா அங்கே 4 கொக்கு உட்காந்து மீனை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த கொக்கு, அந்த ஏரியின் மாலை நேரம் இவைகளினுடைய வாரிசாக, அவைகளினுடைய தொடர் நிகழ்வாக இந்த கொக்கு மீன் பிடிக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் he will wear their color till dies. அது சாகுற வரைக்கும். எது சாகுற வரைக்கும்? அந்த கொக்கு செத்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு கொக்கு வரும். ஆக அந்த தொழிலானது கடைசி வரையிலும் அதுதான் நடக்கும். அந்த கூலுலா ஏரி. அப்போ இயற்கை மாறாது, இயற்கை அப்படியே தான். ஆனால்
ஒரு காலத்துல மீன்பிடித்து தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்த இந்த ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே அவர்களுடைய நாகரிகம் பண்பாடை கற்றுக்கொண்டு நாம இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நாம தொழில் செய்து பணம் ஈட்டினால் போதும், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம ஒரு மீன் வாங்கிக்கலாம், கோழி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு. அதனால அந்த இயற்கை மாறாது, ஆனால் மனிதனுடைய தன்மைகளும் குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் மாறுது அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஜூடித் ரைட். தென் இந்த செகண்ட் ஸ்டான்ஸா, பட் ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர். இப்போதான் மாறிடுச்சு. இந்த குலுலா ஏரியில ஒரு காலத்துல அப்படித்தான் இருக்கும், மீன் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க, எப்பயுமே மீன் பிடிக்கிற வேலை தான் நடந்துக்கிட்டு, இன்னைக்கும் இப்படித்தான் இருக்கு. ஆனா இப்போ மனிதர்களுடைய பண்பாடுகள் மாறிவிட்டன அப்படின்னு சொல்லி இதற்கு யாரு காரணம், அந்த காரணத்துக்கானவங்க யாரு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோட இவங்க எழுதுறாங்க. பட் ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர், நான் இந்த பகுதிக்கு புதியவன். ஜூடித் ரைட் த poetess, அந்த பெண்பார் கவிஞர் ஜூடித் ரைட் அவங்க சொல்றாங்க, ஐ எம் a stranger, நான் இந்த இடத்திற்கு புதியவன். கம் ஆஃப் அ கான்கயரிங் பீப்புள். ஜூடித் ரைட் ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரி, பிரிட்டன் தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்துட்டாங்க. இங்கே தான் ஜூடித் ரைட் பிறந்திருக்காங்க. அதாவது ஜூடித் ரைட்டுடைய அப்பா அம்மா பிரிட்டன், ஆனால் அவங்க இங்கே தான் அவங்க ஜூடித் ரைட் பிறக்கிறாங்க. ஆனால் பிறந்தாலும் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா அங்கே தான், அவங்க தானே இந்த நாட்டை ஆக்கிரமிச்சாங்க. அப்போ என்னுடைய மூதாதையர்கள் தான் இந்த பூமியை ஆக்கிரமித்து இந்த மக்களுக்கு கொடுமை செய்திருக்கின்றார்கள் என்று இந்த ஜூடித் ரைட்டுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், ஆனாலும் ஐ பிலாங் டு தட் கான்கயரிங் பீப்புள். கான்கயர் என்றால் வெற்றி கொள்வது, ஒரு போரில் வெற்றி கொள்பவர் கான்கொரர். அப்போ நான் கான்கொயரிங் பீப்புளுடைய வாரிசு நான். அப்போ இந்த மக்களை அடிமைப்படுத்தினாங்கல்ல, அவங்களாம் என்னுடைய மூதாதையர்கள், அந்த வாரிசு நான். அந்த குற்ற உணர்வு எனக்கு. ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர், கம் ஃப்ரம் எ கான்கொயரிங் பீப்புள். I cannot share his calm. I cannot share his calm. His என்பது இந்த இடத்துல கிரேன், அந்த கொக்கை குறிக்கிறது. அதான் சொன்னேன், செகண்ட் ஸ்டான்ஸாவில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொக்கு தான் கரெக்டான அர்த்தம் வரும். ஆனாலும் ப்ளூ கிரேன் என்று சொன்னால் அது அந்த தூண்டிலையும் குறிக்குது அப்படிங்கிற மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹிஸ் காம், அதனுடைய அமைதியை ஐ cannot share. I cannot share the calmness of the crane. அந்த ப்ளூ கிரேன் அமைதியாக இருக்கும். ஏன்னா அது மீனை பிடிப்பதற்காக கரையிலே காத்து கொண்டு அப்படியே ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும், காமாக இருக்கும். அந்த எப்போ காம்னஸ் வரும்? when you are guiltless, நீங்கள் குற்றம் செய்யாதவராக, குற்ற உணர்வு இல்லாதவராக இருந்தால் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும். அதான் சொல்லலாம், ஐ cannot share his calm. அந்த கொக்கினுடைய அமைதியை என்னால் ஷேர் பண்ண முடியல. என்னால் ஷேர் பண்ண முடியல, என்கிட்ட அமைதி இருந்தால் தானே ஷேர் பண்ண முடியும். அப்போ நான் அமைதியாக இல்லை. ஐ cannot share his calm who watch his lake. தன்னுடைய ஏரியை பார்த்து கொண்டே கவனித்துக் கொண்டே, ஏரியை கவனித்துக் கொண்டிருக்குன்னா என்ன, அந்த ஏரியிலே இருக்கக்கூடிய மீனை பிடிப்பதற்காக அதை கவனித்துக் கொண்டே இருக்க, அமைதியாக இருக்கக்கூடிய, காமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அந்த மீன் வந்தோடனே பிடிச்சிடும். அந்த அமைதி என் உள்ளத்துல இல்லை. I cannot share his calm who watch his lake, being unloved. ஏன் எனக்கு இல்லை? Because I am unloved. நான் நேசிக்கப்படவில்லை. Unloved அப்படின்னாக்க ரிஜெக்டட், நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவினுடைய அபாரிஜின்ஸ், ஆஸ்திரேலியாவினுடைய பூர்வ குடிமக்கள் கிடையாது நான். என்னுடைய அம்மா அப்பாலாம் பிரிட்டிஷ்ல இருந்து வந்தவங்களாம். அதனால இங்க இருக்கிறவங்க காமா இருக்காங்க. இவர்களுக்கு தவறு இழைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள், இயற்கையோடு ஒன்றி இருக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. பீயிங் அன்லவ்ட், பிகாஸ் ஐ ஆம் அன்லவ்ட், ஐ ஆம் ரிஜெக்டட் பை ஆல். எல்லாராலையும் நான் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அப்படின்னா இவங்களுடைய இனம் அந்த பிரிட்டிஷார். இந்த இடத்துல மை என்பது ஜூடித் ரைட்டை குறித்தாலும்
இவருடைய மூதாதையர்கள் த பிரிட்டிஷர்ஸ் இந்த நாட்டை அடக்கி ஆண்ட அந்த இங்கிலீஷ்காரர் தான் குறிக்குது. ஐ cannot share his calm who watch his lake being unloved by all my eyes delight in. என்னுடைய கண்கள் இதை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது என்னுடைய கண்கள் இதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா நான் ரிஜெக்டட், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் இந்த ஆஸ்திரேலிய மக்களுடன் சேராதவன், நான் அங்கிருந்து வந்தவன். அண்ட் மேட் அன்ஈஸி, இந்த உணர்வு, நான் இந்த மக்களை சாராதவன் என்கின்ற இந்த உணர்வு, இட் மேட் மீ அன்ஈஸி. எனக்கு ஒரு ஈஸியா இல்லை, ஈஸியா எல்லாரோடையும் என்னால் பழக முடியல. உண்மையிலேயே இவங்க ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கு சாதகமாக அவங்களுக்காக வக்காலத்து வாங்குற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக போராளி ஜூடித் ரை. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்காக நான் போராடினாலும் அவங்கள நான் ஒரு ஆள் இல்லை. நான் அந்த திருட்டு பயல்களோட சேர்ந்தவன் தான், நான் அந்த பிரிட்டிஷாரோட சேர்ந்தவன் தான் இல்லையா. அதாவது இப்போ நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ ஆங்கிலேயர்களும் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குல்ல, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணால் கூட இந்த நாடு இப்படி வீணாக போனதுக்கு நாங்களும் எங்கள் இனம் தானே காரணங்கிற உணர்வு அவனுக்கு இருக்குல்ல, அதே சென்ஸ் தான் இங்கே. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பீயிங் அன்லவ்ட் பை ஆல் மை ஐஸ் டிலைட் இன், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ஏரியினுடைய கரை, மாலை நேரத்து சூரியன், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கை எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதே சமயத்தில் இட் மேட் மீ அன்ஈஸி பிகாஸ் ஐ ஆம் அன்லவ்டு. நான் நேசிக்கப்படவில்லை. இந்த ஊர் மக்கள்னால என்னதான் இருந்தாலும் இவன் வெளிநாட்டுக்காரி தானடா அப்படின்னு நான் ஒதுக்கப்படுற ஆளு. இட் மேட் மீ அன்ஈஸி ஃபார் அன் ஓல்டு மர்டரர்ஸ் சேக். பழைய கொலைகார கூட்டம், அவன் இந்த நாட்டில் இருக்கின்ற பழங்குடியினர்களை எல்லாத்தையும் அவன் கொண்டு குவிச்சிருக்கான்ல. இதே பஞ்சாப்ல ஜாலியன் வாலா பாக் படுகொலையில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை சும்மா சுட்டு தள்ளினான்ல. அப்போ நமக்கு ஒரு வெள்ளைக்காரனை பார்க்கும்போது எப்படி தோணும்? எங்களுடைய இனத்தை சுட்டு கொன்ன வேண்டாம் இவன் அப்படிங்கிற உள்ள அவன் நமக்காக வாதிட்டாலும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவன் வேற ஆள் அப்படித்தானே யோசிப்பான். அதான் சொல்லலாம். அண்ட் மேட் அன்ஈஸி. ஏன்னா நான் மர்டரர், நான் ஒரு கொலைகார கூட்டத்தை சார்ந்தவள். நான் அந்த கொலைகார கூட்டத்தை சார்ந்தவள் நான் என்கின்ற உணர்வு இருக்கிறதுனாலேயே எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு அன்ஈஸியா இருக்கு, ஒரு அமைதியாக இல்லை. இந்த கொக்கு அப்படின்னா இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க, என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா. நவ் வி மூவ் டு தி தேர்ட் ஸ்டான்ஸா. those dark skinned people, அந்த டார்க் ஸ்கின் பீப்புள் அப்படின்னா அந்த பழங்குடியின மக்கள். அந்த பழங்குடியின மக்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். இது வெள்ளைக்காரன். அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க அந்த பழங்குடியின மக்கள் வெள்ளைக்காரங்க கிடையாது. இப்போ இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனா பிரிட்டிஷ்காரன் தான், ஏன்னா அவனுடைய வாரிசு தான் அங்கே இருக்கு. ஆனால் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டார்க் ஸ்கின் பீப்புளாக தான் இருக்காங்க. who once named கூலுலா. அந்த மனிதர்கள் தான் இந்த ஏரிக்கு கூலுலான்னு பேர் வச்சாங்க. இந்த ஏரிக்கு கூலுலா என்று பெயர் வைத்த அந்த பழங்குடியின மக்கள் டார்க் ஸ்கின் கலர்ல இருப்பாங்க. they knew that no land is lost or won by wars. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது எந்த ஒரு இடத்தையும் யுத்தத்தினால் நாம் கைப்பற்றவோ யுத்தத்தினால் நாம் இழக்கவோ முடியாது. யுத்தத்தினால ஒரு நாட்டை நீங்க அபகரிக்கவும் முடியாது, யுத்தத்தினால ஒரு நாட்டை யுத்தத்தினால் நீங்க இழக்க முடியாது. உங்களுடைய முட்டாள்தனத்தினால நீங்க இழந்திருப்பீங்க. ஆமா, யுத்தத்தினால இவன் பிடிச்சிருந்தானா ஒரு கட்டத்தில் நீங்க அது உங்க கையை விட்டு போகும். இப்போ உலகமே எங்களுடைய கையில் அப்படின்னு சொன்ன அப்படி பெருமைப்பட்டவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து இல்லையா. அப்படிதான் the sun rises in our country and sets in our country. எங்களுடைய தேசத்தில் தான் இந்த சூரியன் உதிக்கிறது, எங்களுடைய தேசத்தில் தான் இந்த சூரியன் மறைகிறதுன்னு சொன்னான். அப்போ சூரியன் உதிக்கிறது கிழக்கு, சூரியன் மறைகிறது மேற்கு. எங்க பகுதியில தான் அப்ப கிழக்கு எங்க ராஜ்யம் தான், மேற்கு எங்க ராஜ்யம் தான். உலகத்தில் இந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லாம் எங்களுடைய ராஜ்யம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவர்கள். ஆனா இப்போ நாம வல்லரசாகிட்டே இருக்கோம். அவங்களுடைய இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்.
நாம் இப்போ வேர்ல்டில் 4th பிளேஸில் இருக்கோம். இப்போ அவங்க நமக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்போ அவங்க நாட்டுக்கு வேணுங்கிறத ஹெல்ப் பண்ணுற நிலைமையில் நாமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். அதான் சொல்கிறேன், நீ என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு கொலைகாரன் தான்டா. அவங்க சொல்கிறாங்க, ஒரு மர்டர் தானே நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Those dark-skinned people who once named Kulula knew that no land is lost or won by wars. யுத்தத்தினால் ஒரு நாட்டை நீங்கள் இழக்கவோ ஒரு நாட்டை பெறவோ முடியாது. அதாவது தற்காலிகமாக நீங்கள் பிடிக்கலாம், ஆனால் அன்பினால் எல்லா மக்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒன்றா இருக்கலாம். ஆனால் யுத்தத்தினால சண்டை போட்டு ஒன்று நீங்கள் பிடுங்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அது உங்கள் கையை விட்டு போதான் செய்யும். இது அந்த பூர்வீக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இது இந்தியர்களுக்கும் தெரிந்திருக்கும். இந்தியர்கள் எந்த நாட்டின் மீதும் அந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு நாட்டோட இந்தியா சண்டை போட்டதே கிடையாது. இந்தியாவினுடைய ஒரு தனித்தன்மை, நமக்கு அவ்வளோ வலிமை வாய்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லாம் வலிமையானவங்க இருந்திருக்காங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் எந்த நாட்டோடையும் அந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு நாட்டோட வியாபாரம் பண்ணது கிடையாது, ஒரு நாட்டோட சண்டை போட்டது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நாம். ஆனால் பிரிட்டிஷ்காரன் அப்படி இல்லை. அப்படியே போய் நைஸாக அவங்களெல்லாம் கவுத்து விட்டு அந்த நாட்டை பிடிச்சிக்கும். அப்படி இல்லை. ஸோ இந்த சின்ன டெக்னிக் இந்தியர்களுக்கு தெரிந்த நமக்கு டெக்னிக் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. எந்த நாட்டையும் நீங்கள் யுத்தத்தினால பெறவே முடியாது, யுத்தத்தினால் ஒரு நாட்டை இழக்கவும் முடியாது. அப்படி இப்போ நாங்கள் ஒரு நாட்டில் இப்போ நாமளும் இழந்தோம், ஆனால் இப்போ மறுபடியும் நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களும். அப்போது நாங்கள் இழக்கலை, ஆனால் திரும்பி எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி அவன் ஜெயிச்சு இந்தியாவை வச்சுக்க முடியாது, இந்த விட்டுட்டு போயிட்டான். இப்போ இந்தியா அவன்கிட்ட இல்லை. இதை தான் இந்த லைன் தான் அவங்க சொல்கிறாங்க. நியூ தட் நோ லேண்ட் இஸ் லாஸ்ட் ஆர் ஒன் பை வார்ஸ் என்கின்ற இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த பழங்குடியின மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஃபார் எர்த் இஸ் ஸ்பிரிட், அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த பூமி என்பது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆன்மா. பூமி என்பது ஒரு லேண்ட் இல்லை. இப்போ இந்தியர்களுக்கும் அப்படிதான். பூமி என்பது ஒரு நாடு இல்லை. இந்த பூமி என்பது நமக்கு தெய்வம். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை அவங்க தே லவ் இஸ் ஸோ மச். அந்த பூமியில் இருக்க மண்ணை எடுத்து மேலே பூசிக்குவாங்க. ஏன்னா இது எங்களுக்கு ஸ்பிரிட், இது எங்களுடைய ஸ்பிரிட், பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்னு அதை நாம் தெய்வமாக வழிபடுறோம். இப்போ நம்முடைய நாட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு தெய்வம், பூமி தாய், தெய்வம். இதே மாதிரி தான் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களும் அவங்களை பொறுத்தவரையில் எர்த் இஸ் ஸ்பிரிட். த இன்வேடர்ஸ் ஃபீட் வில் டேங்கிள். இந்த பூமி தாய், இந்த தெய்வம், இது இந்த ஸ்பிரிட் இருக்கிற இடத்துல இந்த இன்வேடர்னால் படையெடுத்து வர்றவன். இந்த படையெடுத்து வர்றவன் இருக்கான் பாருங்க, அவன் படையெடுத்து வந்தான்னா டேங்கிள்னா சிக்கிக்குவான். இந்த பூமி தாயினுடைய நெட்டில் வலை, பூமி தாயினுடைய இந்த வலையில ஒருத்தன் படையெடுத்து வச்சான்னா சிக்கிக்குவான். He nets there and his blood be thinned by tears. இந்த நாட்டின் மீது இப்போ இது ஆஸ்திரேலியா வச்சு சொல்றாரு, ஆனால் நம்ம இந்தியாவை நீங்க வச்சு பார்க்கலாம். நீங்க அநியாயமாக ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை ஏமாத்தி நீங்க கைப்பற்றிட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிட்டில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு அப்போ பார்த்தா என்னமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெரிய செல்வம் பொழிக்கிற ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் அழிஞ்சு தான் போவீங்க. இந்த இங்கிலீஷ்காரன் அழிஞ்சு தான் போயிட்டு இருக்கான், அப்படி ஒன்றும் அவங்க ஒன்றும் செழிப்பாக இல்லையே. அதை தான் அவங்கள சொல்கிறாங்க. இன் நெட்ஸ் த இன்வேடர்ஸ் ஃபீட், அந்த படையெடுத்து வருபவன், இந்த ஆக்கிரமித்து கொள்ளுகின்றவன், இந்த ஆஸ்திரேலியாவை அபகரித்து கொண்டவனுடைய அபகரிக்க வந்தவனுடைய காலு வில் டேங்கிள், சிக்கிக்கும். இன் நெட்ஸ், இந்த பூமி என்கின்ற ஆஸ்திரேலிய பூமி என்கின்ற தேவதை விரித்திருக்கின்ற வலையிலே அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். அண்ட் இஸ் பிளட் பி தின்டு பை டியர், சிக்கிக்கிட்டு அவன் கண்ணீர் சிந்துவான். அந்த கண்ணீரினால் அவனுடைய பிளட் தின்னாயிடும். ரத்தம் தின்னாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? செத்து போயிடுவான். அதாவது இந்த குற்ற உணர்வை அவனை கொண்டுட்டான். குற்ற உணர்வு. நீ இந்த நாட்டை பிடிச்சிட்ட, இந்த நாட்டை அபகரிக்கிற, ஆனால் அந்த நாட்டு மக்கள் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் தெரியும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் காரணம்.
அப்புறம் என்னுடைய குழந்தைங்க வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது என்னுடைய பாட்டம் போட்ட காலத்தில் இந்த நாட்டை வந்து இவங்க தான் திருட்டுத்தனமாக அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர்கள் உணரும் போது அவர்கள் விடுகின்ற கண்ணீரானது எங்கள் ரத்தத்தை எல்லாம் அப்படியே டைல்யூட் ஆக்கிடும், எங்கள் இனமே அழிஞ்சு விடும். இது நடக்குது, இதான் நடந்துகிட்டு இருக்கு, கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். So, for earth is spirit, the invader's feet will tangle in nets there and his blood be thinned by tears. இந்த கண்ணீரினால் அந்த ரத்தத்தில் இந்த கண்ணீர் கலக்கும் போது ரத்தம் தன்னுடைய திக்னஸை இழந்து அப்படியே தின்னாயிடும். ரத்தம் தின்னாயிடுச்சுன்னா செத்து போயிடும். ரைடிங் அட் நோன் அண்ட் 90 years ago, 90 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மாலை நேரத்தில் நாங்கள் வந்தோம். இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கான். இந்த நம்ம ஜூடித் ரைட்னுடைய அப்பாவுக்கு அப்பா பாட்டன் அவங்க வந்திருக்காங்க. ரைடிங் அட் நோன் அட் 90 years ago, 90 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் மாலை நேரத்தில் நாங்கள் இந்த நாட்டிற்குள் வந்தோம். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் பெக்கன் பை எ கோஸ்ட். அப்படி உள்ள நுழையும் போது இந்த ஆஸ்திரேலியாவினுடைய த ஸ்பிரிட், ஆன்மா, இதனுடைய கோஸ்ட், ஒரு பேய். கோஸ்ட்னா இந்த இடத்துல a good spirit, the good spirit of this country, இந்த நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் ஆனது, ஒரு ஆன்மாவானது, ஒரு கோஸ்ட் ஆனது பெக்கன். பெக்கன் அப்படின்னா இப்படி இப்படி கையினால அல்லது தலையினால தலையை அல்லது கையை அசைத்து ஒருவரை கூப்பிடுவதற்கு பேர் பெக்கனிங்னு பேர். அந்த கோஸ்ட்டு 90 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூதாதையர்கள் வரும்போது இந்த நாட்டினுடைய இந்த பூமியினுடைய அந்த கோஸ்ட், அந்த எர்த்து கோஸ்ட்டு, வாங்க தம்பி, வாங்க, என்ன எங்கள் நாட்டை அபகரிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அப்படி தலையை அசைச்சு கூப்பிட்டுருக்கு. ரைடிங் அட் நூன் அட் 90 years ago, my grandfather was beckoned by a ghost, a black aquated. இந்த இடத்துல UTRன்னு இருக்கலாம், UTREன்னு இருக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். அக்கட்டர்னு TR போட்டிருக்கு, ஆனால் TRE போட்டிருந்தாலும் இந்த ஸ்பெல்லிங், இந்த வேர்டுக்கு வந்து ரெண்டு ஸ்பெல்லிங்குமே கரெக்ட். ஸோ எ பிளாக் அக்கட்டட், பிளாக் அக்கட்டட் அப்படின்னா ஒரு பிறரை கவருகின்ற வகையில் ஒரு ஆடை அணிவது, தன்னுடைய உடையை மூடிக்கொள்வது. அதான் பார்த்தாவே தெரியும். இப்போ எல்லாரும் ஒயிட்டாக இருக்கும்போது ஒருத்த மாத்திரம் ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சிங்களா, எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ரோஸ் கலரு, லைட் க்ரீனு, இந்த பஞ்சு மிட்டாய் கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும்ல. அது மாதிரி மற்றவர்கள் கண்களை கவர் விதமாக அணிவது, அந்த அணிகிறதுங்கிற ஒரு ஆடையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாரும் சாதாரண மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒரே ஒருத்த மாத்திரம் ஒரு ஆர்மி யூனிஃபார்மில் வந்தானா தனியாக தெரியுமா இல்லையா? அதே மாதிரி தான் 90 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மூதாதையர்கள் ஆர்மி யூனிஃபார்ம்லாம் வந்திருக்கான் இந்த நாட்டை பிடிப்பதற்கு. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கான். அப்போ சாதாரண மக்கள் இவங்க இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா இல்லையா, ஒரு அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா, இதை தான் அக்கட்டடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறான். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் பெக்கன் பை எ கோஸ்ட், எ பிளாக் அக்கட்டட் வாரியர். வாரியர்னா போர் வீரன். வாரியர் ஆர்ம்டு என்றால் ஆயுதம் தாங்கிய. ஸோ ஆயுதம் தாங்கிய, அந்த கவசங்கள் அணிந்த, ஆயுதம் தாங்கிய, இந்த ஆயுதம், இந்த கவசம், இதெல்லாம் தான் மற்றவர்களை கவனத்தை ஈர்க்கக்கூடிய ட்ரெஸ். அதை தான் அக்கட்டடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறான். அக்கட்டட் வாரியர் ஆர்ம்டு ஃபார் ஃபைட்டிங், சண்டை போடுவதற்கு ஆயத்தமான ஆடைகளையும் ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு கருப்பு நிற ஒரு படை அப்படி வருது. அதுதான் அக்கட்டடுன்றான். அப்போ வரும்போது இந்த பூமியினுடைய தாய், இந்த பூமியினுடைய கோஸ்ட்டு அவர்களை வரவேற்குதுன்றான். இக்னோரண்ட் பீப்புள், நாமளும் அப்படித்தான் இருந்திருக்கோம். ஒன்றும் தெரியல, அவன் ஏதோ வியாபாரம் பண்ண வந்திருக்கான், வியாபாரம் பண்ண வந்தோடனே வச்சுக்கப்பான், எடுத்துக்கோ, நல்லா பண்ணு, நல்லா வியாபாரம் பண்ணு, அப்படித்தான் நம்ம சொன்னோம். அவன் அப்படியே சென்னையை வாங்குறான், அந்த பக்கம் கல்கட்டா வாங்குறான், விசாகப்பட்டினத்தை வாங்குறான், அப்படியே ஒவ்வொரு ஏரியாவையாக காசு கொடுத்து வாங்குறான். அப்புறம் மற்றவங்களாம் அடிமைப்படுத்தி இந்த நாடே எண்ணுதுன்றான். எல்லாரையும் நாம் இன்வைட் பண்ணோம், வாங்க நல்லா வச்சுங்க தம்பி, நல்லா வியாபாரம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்படிதான் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அரசர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதை தான் அவனும் செஞ்சிருக்கான் ஆஸ்திரேலியாவில். அதான் சொல்லலாம், இந்த கோஸ்ட்டு இந்த மாதிரி யுத்தங்கள் தாங்கிய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு வர்ற அவனை
இந்த பூமியினுடைய கோஸ்ட் வான்னு இன்வைட் பண்ணிடுச்சு, வந்தானுங்க, அப்படி எங்களை ஆக்கிரமிச்சிட்டான் அப்படிங்கிறான். அந்த வந்த கூட்டம் இருக்குல்ல 90 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கூட்டத்தில் எங்கள் தாத்தா ஒரு ஆள். நான் இங்கே தான் பிறந்தேன், ஆனாலும் எனக்கு வலிக்குது. 90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் நல்ல மக்களாக இருந்தவங்களை திருட்டு பேலுங்க எங்கள் தாத்தாவெல்லாம். அந்த உணர்வு இந்த மக்களை பார்க்கும்போது அவர்களுக்காக நான் போராடினால் கூட, ஜூடித் ரைட் அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்காக போராடுறவங்க, நான் போராடினாலும் என் அடி உள்ளத்துக்குள்ள இவர்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய தாத்தா மாதிரி எங்கள் கூட்டம் தானா இப்படி பண்ணுச்சுங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. இந்த உணர்வு தான் இது. A black accoutred warrior armed for fighting who sank into bare plain. Bare plain. Plain அப்படின்னா கண்ணுக்கெட்டிய தூரம் வெளியிலும் ஒரே சமவெளியாக இருக்கும். ஆஸ்திரேலியா பூரா அப்படிதான் இருக்கும். ஆஸ்திரேலியான்னு ஒரு போம் நமக்கு சிலபஸில் இருக்குது, அந்த போம் படிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியா பூரா அப்படி தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் சும்மா போயிட்டே இருக்கும். அந்த ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இப்படியே போய் இதெல்லாம் என் லேண்டுன்னு வச்சுக்கலாம், யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்படியே போய் இந்த லேண்டு பூரா என்னது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கே விவசாயம் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம், நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ மாறி இருக்கலாம். Who sank into bare plain. Bare plain என்றால் லேண்ட்ஸ்கேப், கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் உள்ள ஒரு தரைப்பகுதி. Who sank into bare plain and now into time past. Time past, past time அப்படின்னா கடந்த காலம், வரலாறுன்னு. அப்படி இருந்துச்சு. அப்படித்தான் அவனுங்க வந்தாங்க. கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் உள்ள எல்லா லேண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அந்த லேண்டுக்குள்ள உரிய மக்களையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பழைய வரலாறு. as now into time past, as now moves into history. இதெல்லாம் வரலாறாக மாறிவிட்டது. இது 4th stanza. Now the 5th stanza. White shores of sand, plumed reed and paper bark, clear heavenly levels frequented by crane and swan. I know that we are justified only by love, but oppressed by arrogant guilt have room for none. White shores of sand, white shores of sand, shore கரை, வெண்மை நிறமான கரை. அதனால் வெண்மை நிறமான கரை, ஆற்றங்கரையிலே இருக்கு, கடல் கரையிலே இருக்கக்கூடிய மணலாக இருக்கட்டும், அந்த கரையெல்லாம் ஒயிட் ஷோர், அந்த கரையிலே உள்ள மணல் எல்லாம் வெண்மையாக இருக்கிறது. ப்ளூம்டு ரீட் அண்ட் பேப்பர் பார்க். ப்ளூம்டு ரீடுன்னா நாணல். இந்த இடத்துல ஷோருங்கிறது கடற்கரையும் குறிக்கும், ஆற்றங்கரையும் நீங்கள் குறிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். அதான் ஷோர்ஸ் ஆஃப் சாண்ட். ப்ளூம்டு ரீடுன்னா நாணல். அந்த நாணலினுடைய அதனுடைய தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ப்ளூம்டு இறகுகள். அந்த காலத்துல எல்லாம் அரசர் முடிவு சுட்டிருப்பாரு, அங்க இடத்துல ஒரு இறகு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அந்த ரீடுங்கிற நாணல்ல அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூம் வச்ச மாதிரி அப்படி ஃப்ளவர் இருக்கும். அப்படியே ஒரு அரசனுடைய தலையில் அந்த கிரீடத்தில் இருக்கிற இறகு மாதிரி அப்படி இருக்கும். ஒயிட் ஷோர்ஸ் ஆஃப் சாண்ட், ப்ளூம்டு ரீட் அண்ட் பேப்பர் பார்க், கிளியர் ஹெவன்லி லெவல்ஸ். அப்படியே கிளியர் தெளிவாக அப்படியே ஒரு லெவலாக இங்கிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் அந்த ஆற்றங்கரை அல்லது இந்த கடற்கரையானது அப்படியே வெண்மை நிற மணலாக அப்படி கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் அப்படி காட்சி தரும். அதை பார்க்கறது ஹெவன்லி, ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிளியர் தெளிவாக, ஹெவன்லி லெவல்னா ஒரே சமமா, ஏற்றத்தாழ்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் கண் திற வரைக்கும். ஃப்ரீக்வெண்டட் பை கிரேன் அண்ட் ஸ்வான். இந்த கரையில், இந்த ஆற்றங்கரையில், ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷோருங்கிறது ஆற்றங்கரைன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே அடிக்கடி கிரேன் அண்ட் ஸ்வான் வருதுன்றோம். அடிக்கடி கொக்கும் ஸ்வான், இந்த வாத்தின் இனம் இருக்கு இல்லையா, அன்னப்பறவை, இந்த அன்னப்பறவையும் இந்த கிரேன் கொக்கும் இங்கே அடிக்கடி வருது. அப்படி ஃப்ரீக்வெண்டட், அடிக்கடி கிரேன் அண்ட் ஸ்வான் இங்கே வருது. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹெவன்லி, ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் ஷோர்ஸ், அப்படியே நாணல் அங்கங்கே வளர்ந்துருக்கும், பேப்பர் பார்க்கு இருக்கும். அப்படியே ஒரு லெவலில் அப்படியே கிரேன் அண்ட் ஸ்வான் வந்துக்கிட்டே இருக்கும். ஐ நோ தட் வி ஆர் ஜஸ்டிஃபைடு ஒன்லி பை லவ். ஆனால் எனக்கு இவங்க சொல்கிறாங்க ஜூடித் ரைட், இதெல்லாம் அழகாக இருக்குது, இப்பயும் இருக்குது.
ஆனா என்னால ரசிக்க முடியல. ஏன் ரசிக்க முடியல? என்னை அறியாமலே இந்த நாட்டு மக்களினுடைய இதெல்லாம் அவர்களுடையது. அவங்க அந்த இயற்கையோடு ஒன்றி இருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்ல இருந்து வந்த நாம செயற்கையை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். செயற்கையை கற்றுக் கொடுக்குறோம். அவங்களும் நம்மகிட்ட இருந்து அதை கத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ்காரன் வந்தான், ஆட்சி போயிட்டானா விட்டுற வேண்டியதெல்லாம். ஆனா அவனுடைய கல்ச்சர், அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய இது எல்லாத்தையும் நாம கத்துக்கிட்டு இதுதான் ஒஸ்தின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்னமோ பழைய பஞ்சாங்கன்றான் நம்மளே. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ உயர்ந்த பண்பாடுகள் இருக்கு, உயர்ந்த தன்மைகள் நமக்கு இருக்குங்கிற உணர்வு கூட நமக்கு இல்லாம அப்படி போயிடுச்சு. அதே மாதிரி தான் அங்க இருக்கிறவனுக்கும் இருக்கும். அப்படி உயர்ந்தவர்கள் அவர்கள். ஆனா இத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்னா பை லவ். அவர்கள் மீது அன்பு செலுத்தி, நாங்கள் செய்த இந்த குற்றத்திற்காக நான் அவர்களிடம் அன்பு செலுத்தி தான் இதை நியாயப்படுத்தணும். நாங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டோம், தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நாங்கள் அன்பு செலுத்தி அவங்களோட நான் இணைஞ்சிக்கலாம். ஐ நோ தட் வி ஆர் ஜஸ்டிஃபைடு ஒன்லி பை லவ், பட் அப்ரஸ்ட் பை அரகண்ட் கில்ட் ஹேவ் ரூம் ஃபார் நன். இந்த இடத்துல அப்ரெஷன், ஒருத்தனை அழுத்துறது, அரகண்ட் ரொம்ப ஒரு கொடூரத்தனமாக, கில்ட் குற்றம், இதுக்கெல்லாம் ஹேவ் ரூம் ஃபார் நன். இதுக்கெல்லாம் யாருக்குமே இந்த இதுக்கு இடம் கிடையாது. கில்ட் கிடையாது, அரகன்ஸ் கிடையாது, அப்ரெஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி லவ். இதன் மூலமாகத்தான் இந்த மக்களின் மீது நாம் அன்பு செலுத்தி அவர்களோடு இணையணும். நான் இணைந்து இருந்தால் கூட, அவர்கள் மீது நான் அன்பு செலுத்தி இணைந்திருந்தால் கூட, என் உள்ளத்துக்குள்ள 90 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணின இந்த கூட்டத்தை சார்ந்தவன் தானே நானும் என்று எண்ணும் போது எனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸா. And walking on clean sand among the prints of bird and animal. இப்போ நான் அப்படியே நடந்து போறேன், அந்த ஆற்றங்கரையிலே இருக்கின்ற மணல்ல நடந்து போறேன். ஏற்கனவே அந்த கரையிலே walking on clean sand, அப்படி கிளீனா இருக்கிற அந்த சாண்டு, among the prints of bird and animal. அந்த ஆற்றங்கரையிலே நீர் அருந்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகளினுடைய கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த கால் தடங்களுக்கு ஊடாக நான் ஆற்றங்கரையில் அந்த மணலிலே நடந்து செல்கிறேன். வாக்கிங் ஆன் கிளீன் சாண்ட் அமங் த பிரிண்ட்னா அந்த கால் சுவடு, அந்த காலடி வைத்த சுவடு. எந்த காலடி? ஆஃப் பேர்ட் அண்ட் அனிமல், பறவைகள் விலங்குகளினுடைய காலடி சுவடு பட்ட அந்த மணல் பரப்பின் மீது நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் சேலஞ்ச்ட் பை a driftwood spear thrust from the water. சொல்றான், ஐ ஆம் சேலஞ்ச்ட் பை a driftwood spear. driftwood அப்படின்னா வாட்டர் வாஷ், நீரினால் கழுவப்பட்ட, நீரினுள் மூழ்கி இருந்த ஒரு ஸ்பியர், ஒரு ஈட்டி, thrust from the water. அங்க இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஈட்டி ஒன்று எட்டி பார்க்குதுன்றான். அப்படின்னா இந்த இடத்துல இத்தனை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டினுடைய இந்த சாதாரண மக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையில சண்டை நடந்திருக்கணும். அந்த சண்டையில அந்த மக்கள் வந்து ஈட்டி தான் பயன்படுத்திடுவான். அப்படியே மூழ்கி போயிட்டான். அது மூழ்கி அந்த இதுவும் மூழ்கி போச்சு. இப்போ அந்த ஈட்டி அப்படி வெளியில தெரியுது. அந்த ஈட்டி வெளியே தெரிஞ்சு அது சேலஞ்சு பண்ணுது. அந்த ஈட்டிக்கு சொந்தக்காரன் செத்து போயிட்டான்ல, உங்க இனம் தாண்டா எங்களை நான் இப்படி பண்ணுச்சின்னு என்னை பார்த்து சவால் விடுது. என்னங்க எங்களை இப்படியெல்லாம் பண்ணு, என்னை கொன்னீங்கல்ல, உங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய மூதாதையர்களை கொன்றார்கள் என்று அந்த நீரிலிருந்து வெளிப்பட்ட திடீர்னு ஏதோ மர்ம மாதிரி இப்படி வரல. அங்க இருக்கு, அந்த ஆற்றங்கரையில இருக்கு, அப்படியே தண்ணி போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அந்த ஈட்டி தெரியுது, அந்த ஈட்டி வெளிப்பட்டிருக்கு. அதை இவர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது எனக்கு சேலஞ்சு பண்ணுது. நான் இங்கே செத்து போயிருக்கேன்னா உங்க மூதாதையர்கள் தான் காரணம் அப்படின்னு என்னை பார்த்து சேலஞ்சு பண்ற மாதிரி இருக்கு. பட் ஐ ஆம் சேலஞ்சு பை a driftwood spear. ஸ்பியர்னா ஈட்டி. thrust from the water, தண்ணீர்ல இருந்து thrust, அப்படி அழுத்தத்தினால் வெளியே வந்த ஒரு ஈட்டியானது எனக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு. என்னை இப்படிலாம் கொண்டுட்டீங்களேடா பாவிங்களா என்று என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் லைக் மை கிராண்ட் ஃபாதர்
must quiet a heart accused by its own fear. Like my grandfather, என்னுடைய கிராண்ட்ஃபாதர், என்னுடைய தாத்தாவை போல, must quiet a heart, quiet a heart accused, ஒரு அமைதியான இதயம் குற்றம் சாட்டுது. என்னுடைய தாத்தாவை பார்த்து குற்றம் சாட்டுது. ஒரு அமைதியான இதயம் செத்து போயிடுச்சு. அந்த செத்து போன அந்த ஈட்டியை வைத்துக்கொண்டு ஒரு காலத்தில் போராடி இருக்கான் எவனோ. இந்த இந்த ஆஸ்திரேலியா பூமியை சார்ந்த ஒருத்தன் போராடி இருக்கான். அவன் செத்து போயிட்டான். அவன் பிடித்திருந்த அந்த ஈட்டி மாத்திரம் அங்கே கிடக்கு. அந்த ஈட்டி இப்பொழுது வெளியே வருது. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஈட்டியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஈட்டிக்கு உரியவனாக ஒருத்தன் இருந்திருக்கான்ல, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி 90 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சவால் விடுறான், ஏண்டா எங்களை இப்படியெல்லாம் பண்ணினீங்களே அப்படின்னு. அப்போ ஒரு குவாய்ட் ஹார்ட், ஒரு அமைதியான இதயம் அக்யூஸ்டு, குற்றம் சாட்டுது. பை இட்ஸ் ஓன் ஃபியர், அது பயத்தில் இருக்கு. அதாவது குற்றம் சாட்டுது. அந்த குற்றத்தில் எல்லாமே பயமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சுருந்தீங்க அல்லது அந்த குற்றத்திற்கு பொறுப்பானவங்களாக இருந்தால் எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்கும். குற்றமே செய்யலைன்னு வச்சிங்களேன், எந்த இடத்துலையும் நீங்கள் போய் நிற்கலாம், நமக்கு பயமெல்லாம் இருக்கவே இருக்காது. என்ன கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லலாம், ஏன்னா நமக்கு தான் ஒரு குற்றம் இல்லையே. ஆனால் குற்றம் செஞ்சவங்களா இருந்தால் அந்த பயம் இருக்கும்ல, அந்த சொல்லலாம் பயம். பை இட்ஸ் ஓன் ஃபியர், அந்த பயம். ஆமாம், எங்கள் மூதாதையர் தான் சொல்கிறாங்க, எனக்கு அந்த பயம் இருக்குது. கூட என்னதான் அந்த மக்களுக்காக உதவி செஞ்சாலும் ஒருத்தன் சொல்லிடுவான்ல, உங்கள் மூதாதையர்கள் தான் இப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு இங்கே இருக்கனோட கொன்னா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த குற்ற உணர்வு வரும்ல. ஸோ எனக்கு பயமாக இருக்குது. பை இட்ஸ் ஓன் ஃபியர் என்று பயமாக. குற்றம் செய்தவர்கள் பயப்படுவார்கள். குற்றம் செய்தவர்கள் அந்த குற்றத்தை சார்ந்தவர்கள். இப்போ நம்முடைய மூதாதையர்களும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும்ல. நம்முடைய அப்பா ஒரு பெரிய லஞ்சம் ஆகிட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டாரு, அப்படியே நமக்கு ஒரு கூச்சமாக இருக்கும்ல, அவமானமாக இருக்கும்ல. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வெளியில் போகும்போது, யார் உங்கள் அப்பா தானே சரியான திருட்டு போயிடா அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ நமக்கு பயம் இருக்கும்ல. அப்போ குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு பயம் இல்லாத மாதிரி தெரியும். அதனால் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் ஏங்க அவன் ஏங்க பயப்படுறாங்க, எல்லாம் வாங்கிட்டான், நிறைய கோடிக்கணக்காக சேர்த்து எல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கான், அவனுக்கு என்னங்க பாருங்க டாட்டா காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான்டா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னான். அவன் சிரிச்சுட்டு தான் போனான். ஆனால் அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அவ்வளவு பேர், அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க அவ்வளவு பேரும் அவமானத்தினால அந்த அவமான உணர்வு, அந்த பய உணர்வு, அவங்க யாரை பார்த்தாலும் நம்மளை இவங்க அவமானமாக பேசுகிறாங்களோ, அங்கே 2 பேர் பேசியிருந்தா கூட ஒருவேளை நம்மளை பற்றி, நம்ம அப்பாவை பற்றி, நம்ம தாத்தாவை பற்றி தான் பேசுகிறாங்க போல இருக்குன்னே அந்த உணர்வு இருக்கும். அதை தான் சொல்கிறேன். ஸோ குற்றம் செய்தால் அந்த பய உணர்வு இருக்கும். ஆனால் இயற்கையை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் அவனுடைய பூமி அது, அவன் இயற்கையோடு ஒன்றிய அருமையாக அவன் எல்லாத்தையும் இழந்தவன் தான், மகிழ்ச்சியாக இருக்கான். ஆனால் அவங்க எல்லாத்தையும் திருடிட்டு போன எங்களுக்கு அந்த பய உணர்வு இருக்கிறது என்று, ஒரு குற்றம் செய்தவர்களுடைய உள்ளம் எப்படியெல்லாம் வலிக்கும், வேதனைப்படும் என்று இந்த கூலுலா என்ற இந்த மூலமாக ஜூடித் ரைட் சொல்லுகிறார். தேங்க்யூ.